என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வானதி பாட்டியின் வீட்டிலிருந்து பரதன் தாத்தாவை அழைத்து வர 2 இளைஞர்கள் அவரது வீட்டிற்கு வந்தனர். குணாவும் இன்னும் சில இளைஞர்களும் ஹாலில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதியவர்களில் சிலரும் ஹாலில் ஆங்காங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்த இளைஞர்களில் ஒருவன், டே குணா, பரதன் தாத்தா எங்கடா என்று கேட்டான். அவரு பொற்கொல்லன் தாத்தாவை பாத்துட்டு வர்றதா சொல்லிட்டு இப்பதான் கிளம்பி போனாரு. தனியாவா போனாரு? ஆமா, நாங்க யாராவது கூட வரோம்னு சொன்னோம், அவரு கேக்கல. போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இப்பதான் கிளம்பி போனாரு. என்ன விஷயம்டா? வானதி பாட்டி அவரை பாக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாங்க. வானதி பாட்டியா? எதுக்கு தெரியலடா. சரி, தாத்தா வந்தா நானே கூட்டிட்டு வரேன். குணா கூற, இல்லடா, நாங்க இருந்து அவரை கையோட கூட்டிட்டு போறோம். அந்த இளைஞன் கூற, சரி இரு, நான் தாத்தாவுக்கு போன் போட்டு விசாரிக்கிறேன் என்று கூறிய குணா தாத்தா எண்ணிற்கு அழைத்தான். ஆனால் அழைப்பை ஏற்றது கார் டிரைவர். குணா, தாத்தா செல்போனை என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. டிரைவர் கூற, செல்போனை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரா? அவர் எங்க போனாரு? அவர் பொற்கொள்ளன் தாத்தா கூட ஏதோ ஆசிரமத்துக்கு போறதா சொன்னாரு. நீங்க கேட்டா அப்படி சொல்லதான் சொன்னாரு. 2 பேரும் தனியாவ போறாங்க? ஆமா, பஸ்ல போறாங்களாம். நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். ஆனா 2 பேருமே கேக்கல. நீ கிளம்பு, என்ன காணும்னு வீட்டுல தேட போறாங்க, போய் விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாரு. சரி என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு வந்த இளைஞர்களை பார்த்தான். என்ன ஆச்சு குணா? இருவரும் கேட்டனர். தாத்தா பொற்கொல்லன் தாத்தா கூட ஏதோ ஆசிரமம் போயிருக்காராம். அப்படியா? சரி, நாங்க போய் வானதி பாட்டி கிட்ட சொல்றோம். அந்த 2 இளைஞர்களும் சென்றுவிட, தாத்தா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு என்று குணா கூறினான். டேய், இந்த வயசுல தாத்தா அப்படி என்ன தப்பு பண்ணிட போறாரு? ஒருவன் கேட்க, இந்த வயசுல இல்ல, அவருடைய இளமையில செஞ்ச ஏதோ தப்ப அவரு மறைக்கிறாரு. நம்ம முன்னாடி தாத்தா ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீ ஏன்டா இப்படி எல்லாம் சிந்திக்கிற? ஒரு இளைஞன் கேட்க, தாத்தா சிந்திக்க வைக்கிறாரு. பிரசாதம் கொண்டு வந்து அந்த தூக்குவாளி அது வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனது. அதுல எடுத்து வச்ச பொங்கல்ல எப்படி நஞ்சு கலந்திருக்கும்? கண்டிப்பா தூக்குவாளியில எந்த பிரச்சனையும் இல்ல. பொங்கல்ல பிரச்சனை இருந்திருந்தா அதை சாப்பிட்ட மத்தவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து இருக்கணும்ல. தாத்தாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருந்தது. அதுல நஞ்சு கலந்திருக்கு, யாரும் சாப்பிட வேண்டாம்னு அவர் தான் சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதால எடுத்துட்டு வந்த பொங்கலை நம்ம யாரும் சாப்பிடல, குழி தோண்டி புதைச்சிட்டோம். ஏதோ தப்பு நடக்குது எனக்கு அப்பவே தோணிட்டு இருந்தது. எனக்கு தாத்தா மேல ஒரு டவுட்டா இருக்கு. தாத்தா நம்ம கிட்ட நடிக்கிறாருன்னு தோணுது. அவர் அப்படி நடிச்சா நான் அவரை சும்மா விடவே மாட்டேன். இத்தனை வருஷம் நம்ம கிராமம் 2ஆ பிரிஞ்சு கிடந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே நம்ம கிராமத்திலேயே நம்ம கூடயே இருந்த கொஞ்சம் பேரை தள்ளி வச்சோம். தீண்டத்தகாதவங்க மாதிரி பார்த்தோம். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா இருந்தா பரவாயில்ல, ஆனா அதுல ஏதாவது ஒரு சின்ன பொய் இருந்தா கூட கண்டிப்பா அவரை யார் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறிய குணா எழுந்து மாடிக்கு சென்றான். இவைய தாத்தா மேல இந்த அளவு கடுப்புல இருக்கான்? ஒரு இளைஞன் கேட்டான். அவனை சூரியவேந்தன் பரம்பரையை சேர்ந்த ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருந்தா. அவனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவ அந்த பரம்பரையை சேர்ந்த பொண்ணு ஆனதாலேயே அவளை அவன் ஏத்துக்கல. ஆனா அந்த பொண்ணு இவனை உயிரா நேசிச்சிட்டு இருந்தா. இவன் கால்ல கூட விழுந்து கெஞ்சினா என்ன ஏத்துக்கன்னு. அவன் ஏத்துக்கல. அந்த பொண்ணுக்கும் வீட்டுல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவனை இல்லாம வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு உறுதியா இருந்த அந்த பொண்ணு கடைசியில தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அந்த கோபம் தான் இவனுக்கு. ஒருவன் கூற, யாரும் ஒன்றும் பேசவில்லை. பரதன் தாத்தா ஏதோ ஆசிரமம் சென்றிருக்கிறார், பொற்கொல்லன் தாத்தாவோடு சென்று விட்டார் என்று வானதி பாட்டியிடம் வந்து 2 இளைஞர்களும் கூற, அவன் தப்பிச்சிட்டான் என்றான் சூர்யா. தப்பிச்சிட்டானா? வானதி பாட்டி கேட்டார். ஆமா, அவன் மாட்டிப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அவன் இந்த பூமியில எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். சூர்யா கோபமாக கூற வைராவுக்கு வியப்பு. என்னாச்சு சூர்யா? பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்ற நீங்க அவரை ஒருமையில பேசுறீங்க. அவளது சந்தேக பார்வை சூர்யாவை துளைத்தது. அவனுக்கு முன்ஜென்ம நினைவுகள் வந்துவிட்டதா என்ன? அவன் மனதிற்குள் ஊடுருவி சென்று அதை பார்த்து விட அவள் விழிகள் துடித்தன. அதை புரிந்து கொண்ட சூர்யா, சரி வேறா, நம்ம கிளம்பலாமா
என்று கேட்டு அவளது பார்வையை தவிர்த்துவிட்டு எழுந்து கொண்டான். அவர்களோடு எழுந்து கொண்ட வானதி பாட்டி வைராவின் கரத்தை பிடித்துக் கொண்டார். வைரா, அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போ, எனக்கு இனி அதிக நாட்கள் இல்ல என்று கூறும்போது அவரது விழிகள் நிறைந்து வழிந்தது. கண்டிப்பா வானதி, உன்னை எப்படி விட்டுட முடியும் என்று கேட்ட வைராவின் விழிகளும் நிறைந்தது. சில நிமிடங்களில் சூர்யா வைரா இருவரும் விடை பெற்றுக் கொண்டனர். வைராவோடு வீட்டை நோக்கி நடக்கும் போது சூர்யாவுக்கு முன்ஜென்ம நினைவுகள் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துவிட்டது. வைரா கருத்தை கோர்த்தபடியே நடந்து வந்து கொண்டிருந்த சூர்யா நினைவுகள் திரும்ப திரும்ப அவள் கரத்தை இறுக்கமாக இன்னும் இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதுவே அவன் சூரியவேந்தனாக மாறி வருகிறான் என்பதை வைராவுக்கு உணர்த்தியது. இருவரும் வீட்டை எட்டிவிட்டனர். வைராவின் அப்பாவும் சூர்யாவின் தாத்தாவும் அவனது அப்பா அம்மாவும் அண்ணன்களும் அண்ணிகளும் பதற்றத்தோடு அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவோ அவர்களை தேடி வாசலுக்கே வந்து விட்டார். இருவரையும் கண்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டவர், சூர்யா, நீங்க 2 பேரும் வானதி பாட்டி வீட்டுக்கா போயிட்டு வரீங்க என்று கேட்டார். ஆமாப்பா, அப்பாவோடு வீட்டிற்குள் வந்தபடியே கூறினான். வானதி பாட்டி வீட்டுக்கா போயிட்டு வரீங்க? தாத்தாவும் அதிர்ச்சியோடு கேட்டார். ஆமா தாத்தா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? வைராவின் அப்பா தான் கேட்டார். இருவரும் நடந்ததை கூற, அப்போ நீதான் சூரியவேந்தனா? வைராதான் வைர நெஞ்சாளா? வியப்போடு அனைவரும் கேட்டனர். வீட்டாரும் வைராவும் பயந்து விடக் கூடாது என்பதால், அப்படி வாந்தி பாட்டி தான் நினைக்கிறாங்க, அதுல உண்மை எதுவும் இல்ல, எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகல என்று கூறி சமாளித்தான் சூர்யா. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவனது முகத்தில் ஒரு கோபம் பிரதிபலிப்பதை அனைவரும் கண்டனர். சூர்யாவுக்கு கடந்த கால நினைவுகள் எதுவும் வராம இருக்கு, அதனால சூர்யா அதை நம்பல. ஆனா எனக்கு கனவாவும் உள்ள இருந்து யாரோ சொல்லி கொடுக்கிற மாதிரியும் முன்ஜென்ம நினைவுகள் வருது. வானதி சொன்னது உண்மைதான் என்று வைரா கூற, சூர்யா வீட்டாரும் வைரா அப்பாவும் பயந்து போயினர். அந்த ஜென்மம் அப்படியே தொடர்ந்து அதே முடிவு இவர்களுக்கு இந்த ஜென்மத்திலும் நிகழ்ந்து விடுமோ என்ற பயம் அது. வைரா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் உன்னுடைய கற்பனைகள் மட்டும்தான். நீ வா, வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது என்றவன் வைரா கரத்தை பிடித்தபடியே மாடியை நோக்கி நடந்தான். அறைக்குள் வந்ததும் சூர்யாவை கட்டி கொண்ட வைரா, சூர்யா, போன ஜென்மத்துல நாம ஒண்ணு சேர முடியாம போச்சு. இந்த ஜென்மத்துல என்ன ஏதுன்னு தெரியாமலே நம்ம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டோம். ஆனாலும் பிரிச்சிடுவோமோன்னு எனக்குள்ள ஒரு பயம். அவள் விழிகளில் பயத்தின் கோடுகளை தரிசித்த சூர்யா மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்தான். போன ஜென்மத்துல ஒண்ணு சேரலனா என்ன, நீ சொன்ன மாதிரி என்ன ஏதுன்னு தெரியாம இந்த ஜென்மத்துல கணவன் மனைவி ஆயிட்டோம்ல என்று கூறியவன் அவளை சுற்றி வளைத்து தன்னோடு இறுக்கமாக சேர்த்து கொண்டான். காலையில நீ ரொம்ப சோர்வா இருந்த, அதனால மட்டும்தான் உன்னை தொல்லை செய்யாம விட்டேன். ஆனா இப்பதான் வானதி வீடு வரைக்கும் போய் ஏய் வானதி அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு மிரட்டிட்டு வந்துட்டல, இனி உன்னை தொடலாமா? அவன் குறும்பாக கேட்டான். எந்த குறும்பு? இதே வசனம் இதை இதற்கு முன்பு அவள் சூர்யாவிடம் கேட்டிருக்கிறாள். ஆம், முன் ஜென்மத்தில். அவள் விழிகள் சூரிய கிரணுக்குள் ஒளிந்து கிடக்கும் சூரிய வேந்தனை தேடியது. அதை புரிந்து கொண்ட சூர்யா, என்ன தேடுற என்று கேட்டான். உண்மையை சொல்லுங்க சூர்யா, உங்களுக்கு முன் ஜென்ம நினைவுகள் வந்துடுச்சு தானே? முன் ஜென்ம நினைவுகள் வந்துடுச்சான்னு கேட்டா இல்லன்னு சொல்லிட முடியாது. வானதி வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சதும் என்னுடைய முன் ஜென்ம நினைவுகள் ஒரு மின்னல் மாதிரி என்னுடைய உடம்புக்குள்ள புகுந்தது என்னவோ உண்மைதான். ஆனா எதுவும் முழுமையா நினைவுக்கு வரல. பொய் தானே? நம்ம 2 பேரையும் கொன்னது யாருன்னு உங்களுக்கு நினைவு வந்துடுச்சு தானே? அந்த பரதன் தானே நம்ம 2 பேரையும் கொலை செஞ்சான். அந்த உண்மை வெளியே வந்துடும் பயந்து தானே அவன் இப்ப தப்பிச்சு போயிட்டான். இல்ல வைரா, உன்னை யாரும் கொலை செய்யல. என்ன யாரும் கொலை செய்யலையா? இல்ல. அப்ப நாம எப்படி இறந்தோம்? வைரா முகத்தை தன் 2 கரங்களில் ஏந்தும் போது சூர்யாவின் தொண்டை குழியில் இருந்து வேதனையின் உருளை ஒன்று இறங்கி சென்றது. வைரா, நீ தற்கொலை செஞ்சுக்கிட்ட. அவன் விழிகள் நிறைந்து விட்டது. தற்கொலையா? ஆமா, எனக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்ட. உண்மையாவா? அவளுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாகவும் மறுபுறம் வேதனையாகவும் இருந்தது. உங்களுக்காக நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்னா அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு சூர்யா? அவள் முகத்தை விடுவித்து விட்டு அவளை தன் மார்போடு சேர்த்து கொண்டவன், அதெல்லாம் முடிஞ்ச கதை வைரா, அதையெல்லாம் விட்டு தள்ளு என்று கூறினான். அவனிடமிருந்து விலகி நின்ற வைரா, இல்ல சூர்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. அவள் முகம் சோகத்தில் வாடுவதை கண்டவன், என்ன வைரா இது? எனக்கு இப்ப நீ வேணும்.
நீ இப்படி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டா என்னுடைய மூடு போயிடும். பேச்சை மாற்றுவதற்காகவே அவன் அப்படி குறும்பாக கூறினாள். சட்டென்று அவள் முகத்தில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த அந்த சோகம் மறைந்தது. அது குங்குமமாக சிவப்பதை சூர்யா கண்டான். அவள் தலை குனிந்து நிற்க, அட என்னுடைய மனைவிக்கு வெக்கத்தை பாரு என்றான். அதை கேட்டு அவள் மெல்லிய அதிர்ச்சியோடு தலை உயர்த்தி சூர்யாவை பார்த்தாள். சூர்யா என்று அவள் ஏதோ கூற வர அவளை பேச விடாமல் அவள் இதழ்களுக்கு தன் இதழ்களால் பூட்டு போட்டான். அவன் மார்பை அவள் அள்ளி பிடித்துக் கொண்டாள். அவள் இதழ்களை ஆசையாய் புசித்தபடியே அவளோடு படுக்கையில் சாய்ந்தவன் அவளது ஆடைகளுக்கு விடை கொடுத்தான். அழகு ஓவியமாக தன் முன் கிடப்பவளை வாரி அணைத்தவன் அவளது அந்த அழகை ஆசையா ஆவேசமாய் புசித்து தன் இளமை பசியை போக்கிக் கொண்டான். அவளை அணைத்தபடி படுத்து கிடந்தவன் அவள் செவிகளில் இதழ் பதித்து, பசி அடங்கிடுச்சு, ஆனா ஆசை இப்பவும் அப்படியே இருக்கு என்று காதலோடு கூறினான். அவள் அவன் மார்பில் ஆசையாய் முத்தமிட அவன் இதழ்கள் அவள் செவியை வருடியபடியே மெல்ல கீழிறங்கியது. இரவு அவர்களை உண்ண அழைக்க கிருஷ்ணா போன் செய்தான். வைராவை அணைத்து படுத்திருந்தவன் வரோண்ணா என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு, சாப்பிட போலாமா என்று கேட்டான். சூர்யா, நம்ம முன் ஜென்மத்துல கூட கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? நம்ம கணவன் மனைவியா தான் இருந்தோம். அப்படியா? அது உனக்கு நினைவு வந்துடுச்சா? குறும்பாக கேட்டான். அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நினைவு வந்துடுச்சா? என்கிட்ட போய் சொன்னீங்களா? வந்துடுச்சுதான், ஆனா எல்லாம் வரல. ஆனா நான் உன் கழுத்துல தாலி கட்டினது இப்பவும் என் கண் முன்னாடி அப்படியே நிக்குது என்று கூற அவள் விழிகளிலும் அந்த நிகழ்வு ஓடி வந்து அவள் உடலை சிலிர்க்க வைத்தது. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.